வணக்கம். நான் பி. ஷெரினேயா என்எம்இ பல்கலைக்கழகத்தின் வேளாண்மை ஆராய்ச்சி மற்றும் தொழில்நுட்ப நிறுவனத்தில் முதுகலை வேளாண் விரிவாக்கம் பயின்று வருகிறேன். இக்காணொளியில் தமிழ்நாடு அரசின் உழவன் செயலியின் சிறப்பம்சங்களை காணலாம். புதிதாக இணைக்கப்பட்டுள்ள இந்த அம்சம் விவசாயிகளுக்கு பெரிதும் பயனுள்ளதாகும். இதில் மாவட்டம், ஒன்றியம், வருவாய் கிராமம், சர்வே எண், உரிமையாளர் பெயர் மற்றும் தொலைபேசி எண்ணையும் அளித்தால் நம் மண்வள அட்டை வந்துவிடும். இதில் மண்ணின் ஆய்வு முடிவுகள் இடம்பெற்றிருக்கும். எலக்ட்ரிக் கண்டக்டிவிட்டி, pH, ஆர்கானிக் கார்பன் போன்ற வேதியியல் பண்புகளும், மேக்ரோநியூட்ரியன்ட் எனப்படும் பேரூட்ட சத்துக்களுக்கான தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து ஆகிய சத்துக்களின் நிலை, நுண்ணூட்ட சத்துக்களான இரும்பு, தாமிரம், துத்தநாகம், போரான் ஆகிய சத்துக்களின் நிலையும் அறிந்து கொள்ளலாம். மேலும் மண்ணின் தன்மை, நிலத்தடி நீரின் வகைப்பாடு போன்றவற்றையும் மண்ணிற்கேற்ப விவசாய பயிர்களையும் தேர்வு செய்து கொள்ளலாம். விவசாயிகளுக்கு பெரிதும் உதவும் அம்சம்தான் மானிய திட்டம். உழவர் செயலியில் அதிகம் பயன்படுத்தப்படும் அம்சம் இவ்வம்சம். இதில் துறை வாரியாக அதன் திட்டம், வகை மற்றும் வகுப்புகளாக பல்வேறு மானிய திட்டங்களை தெரிந்து கொள்ளலாம். மானிய திட்டத்தின் விளக்கம் மற்றும் அதனை பெறுவதற்கான தேவைப்படும் ஆவணங்களையும் பற்றியும் தெரிந்து கொள்ளலாம். அடுத்ததாக இடுபொருள் முன்பதிவு. இந்த அம்சத்தின் பயன் இதன் பெயரிலேயே உள்ளது. இதில் மரக்கன்று, விதைப்பண்ணை, தென்னை மற்றும் பழக்கன்று, நுண்ணீர் பாசன விண்ணப்பம், தோட்டக்கலை மானிய விண்ணப்பம் மற்றும் வேளாண் தொழில் முனைவோர் திட்டம் ஆகியவற்றை இதில் முன்பதிவு செய்து கொள்ளலாம். இந்த அம்சத்தின் மூலம் விவசாயிகள் அலுவலகம் செல்லாமலேயே முன்பதிவு மற்றும் விண்ணப்பங்களை உழவர் செயலி மூலமாக கைபேசியிலேயே செய்து கொள்ளலாம். இந்த அம்சத்தில் பயிர் காப்பீட்டின் நிலை, செய்யும் இடம் மற்றும் அதன் கட்டண விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். முக்கிய உரங்களான DAP, யூரியா, MOP, SSP, வேப்பம் புண்ணாக்கு, வேப்ப எண்ணெய் மற்றும் காம்ப்ளெக்ஸ் உரங்களின் இருப்பு நிலவரம் மற்றும் அதன் விலை பட்டியலையும் இந்த அம்சத்தின் மூலம் தெரிந்து கொள்ளலாம். மேலும் உரக்கடைகளின் முகவரி மற்றும் தொடர்பு எண்களையும் அறிந்து கொள்ளலாம். இதில் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்களின் உரம் இருப்பு நிலவரமும் அடங்கும். உழவர் செயலின் முக்கிய அம்சமாக இந்த அம்சம் காணப்படுகிறது. இதில் வேளாண் பொறியியல் துறை, கூட்டுறவு சங்கம், தனியார் மற்றும் மகளிர் குழுக்களின் வேளாண் கருவிகள் மிகவும் குறைந்த வாடகையில் கிடைக்கிறது. மேலும் கருவிகளுக்கான மெக்கானிக்குகளின் முகவரி மற்றும் தொடர்பு எண்ணும் கிடைக்கிறது. விவசாயிகளுக்கு பெரிதும் உதவும் அம்சம். அறுவடை காலத்தில் பயனர்களுக்கு மிகவும் உதவிகரமாக இருக்கும் அம்சம்தான் சந்தை விலை நிலவரம் அம்சம். இதில் காய்கறிகளின் விலை தேதி வாரியாக அந்தந்த மாவட்டத்தில் உள்ள காய்கறிகளின் குறைந்தபட்ச விலை மற்றும் உழவர் சந்தைகளில் உள்ள காய்கறிகளின் விலையை தெரிந்து கொள்ளலாம். ஈனாம் விலைகளையும் பற்றியும் தெரிந்து கொள்ளலாம். விற்பனை குழு, விற்பனை கூடம் ஆகியவற்றின் அதிகபட்ச விலை நிலவரங்களையும் தெரிந்து கொள்ளலாம். இந்த அம்சத்தில் அடுத்த 6 நாட்களுக்கான வானிலை முன்னறிவிப்புகளை அறிந்து கொள்ளலாம். வெப்பநிலை, ஈரப்பதம், காற்றின் வேகம், மழைப்பொழிவு ஆகியவற்றின் தரவுகளை பற்றியும் அறிந்து கொள்ளலாம். மாவட்ட வாரியாக வானிலை முன்னறிவிப்புகளையும் உள்ளூர் வானிலை நிபுணர் அறிவுரைகளை பாட்காஸ்ட் வழிவிலும் கேட்டுக்கொள்ளலாம். இந்த அம்சத்தில் விவசாய உற்பத்தியாளர் அமைப்பின் பொருட்கள் பற்றிய தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம். அரிசி, பருப்பு, சிறுதானிய மற்றும் எண்ணெய் வித்துக்கள் மூலப்பொருட்களாகவும், மாவு, மசாலா, எண்ணெய், உடல் சாதன பொருட்கள் மதிப்பு கூட்டு பொருட்களாகவும், பால் மற்றும் நெய் பால் பொருட்களாகவும் வகைப்படுத்தப்பட்டுள்ளன. இதில் பயனர்கள் விவசாய உற்பத்தியாளர் அமைப்புகளின் பொருட்களை நேரடியாக உழவர் செயலி மூலம் தொடர்பு கொண்டு குறைந்த விலையில் வாங்கிக் கொள்ளலாம். இந்த அம்சத்தில் முக்கிய நீர்த்தேக்கங்களின் சேமிப்பு மற்றும் ஓட்டம் பற்றிய தரவுகளையும் மற்றும் அணையின் ஆழம், இன்றைய அளவு தெரிந்து கொள்ளலாம்.
பிரத்யேக அம்சமான இதில் அன்றாட மாவட்ட வேளாண் செய்திகள், பிரதமர் மற்றும் முதலமைச்சர் வேளாண் அறிவிப்புகள், சிறப்பு திட்ட அறிவிப்புகள் மற்றும் நிதி ஆண்டிற்கான மானிய கோரிக்கைகள் பற்றிய செய்திகளை இதன் மூலம் தெரிந்து கொள்ளலாம். மிகவும் மேம்பட்ட அம்சமான இதில் பூச்சி மற்றும் நோய்களுக்கான கண்காணிப்பு மற்றும் தீர்வுகளையும் தெரிந்து கொள்ளலாம். பாதிக்கப்பட்ட பயிரை புகைப்படம் எடுத்து அதனை உழவன் செயலிகளில் பதிவேற்றினால் என்ன நோய், எந்த பூச்சி பாதிப்பு என்று கூறிவிடும். அதன் மூலம் அதற்கான மீட்பு செயல்முறைகளை செய்து கொள்ளலாம். அடுத்ததாக ஆத்மா வேளாண் தொழில்நுட்ப மேலாண்மை திட்டத்தின் பயிற்சி மற்றும் செயல்முறை விளக்கங்களின் காணொளிகளை இதில் கண்டு கொள்ளலாம். இந்த அம்சத்தில் விளைபொருட்கள் வாங்க, விற்க, விளைபொருள் இருப்பு நிலவரம் மற்றும் விளைபொருட்கள் வாரியாக வியாபாரிகள் விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். மேலும் இந்த அம்சம் சந்தை விலை தரவுகளை பற்றியும் பயனர் கையேட்டையும் வழங்குகிறது. முழு நிதி ஆண்டு மற்றும் இடைக்கால நிதி ஆண்டு நிதிநிலை அறிவிப்புகளின் வேளாண் சார்ந்த நிதிநிலை அறிவிப்புகளை இதில் காணலாம். மேலும் இந்த திட்டத்திற்கு எவ்வளவு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது என்பதையும் இதில் அறிந்து கொள்ளலாம். இது மத்திய அரசு அறிவிப்புகளும் மாநில அரசு அறிவிப்புகளும் அடங்கும். இப்பொழுது எனது ஆராய்ச்சி மாவட்டமான திண்டுக்கல்லில் நான் ஆராய்ச்சியை மேற்கொண்டிருந்த போது உழவர் செயலியால் பயனடைந்த சில விவசாயிகளின் பின்னூட்டத்தை காணொளி வாயிலாக காணலாம். திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் கலாயாய் விவசாயி உழவனாப்பை பற்றி நான் மொபைலில் பார்த்தேன். அது வந்து அரசு திட்டங்களுக்கும் உழவனாப்புக்கும் முக்கியமாக ரெண்டு இணைவாக இருக்குதுங்க. நம்ம உழவனாப்பை பயன்படுத்துகிறோம். அது மூலிமா நாங்கள் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம். வந்து எண்ணற்ற பயன்களை நாங்கள் அடையிறோம். அதன் மூலம் நாங்கள் சிறந்த பயனை அடைஞ்சிருக்கோம். ஒரு விவசாய கருவியை பற்றி எப்படி பயன்படுத்துறது, விதைகளை பற்றி எப்படி பயன்படுத்துறது எல்லாமே எங்களுக்கு தெளிவாக புரியுதுங்க. அது எங்களுக்கு வர்றது வந்து ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குது. இறுதியாக தனது மாணவர்களின் நல விரும்பியும் எனது ஆராய்ச்சி வழிகாட்டியுமான வேளாண் விரிவாக்க உதவி பேராசிரியர் டாக்டர் AS அர்ச்சனா அவர்களுக்கும் எல்லா புது முயற்சிகளையும் மாணவ சமுதாயத்திற்கு ஊட்டி வைத்து ஊக்கமளித்து வரும் எமது பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் உயர் திரு டாக்டர் KR சுந்தரவரதராஜன் அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.